நமஸ்காரம். மூக்க பஞ்சசதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான கிரந்தம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த மூக்க பஞ்சசதி அப்படிங்கிறது மகா பெரியவாளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்லோகமா. அவர்கிட்ட போய் யாராவது ஏதாவது கேட்டா மூக்க பஞ்சசதி சொல்றியா, அது சொன்னா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாராம். சோ அவ்வளவு உயர்ந்தது. எப்படி அப்படின்னா, அம்பாலோட நாமாக்கள் அதை துதிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய இருக்கு இல்லையா. லலிதா சகஸ்ரநாமம் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா காஞ்சி காமாட்சி அம்மனை பத்தி முழுக்க முழுக்க சொல்றதுக்குன்னே தனியா ஒரு நூல் இயற்றியிருக்கார். அதுதான் மூக்க பஞ்சசதி அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம நிறைய இருக்கு. அம்பாலோட ஸ்லோகங்கள் நிறைய இருந்தாலும் அதுல ஒரு 3 ஸ்லோகம் அது எப்படின்னா, மகா பெரியவாளே சொல்லியிருக்கா, இந்த 3 ஸ்லோகத்தை நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு. அம்பாலோட ஸ்லோகத்துல 3 ஸ்லோகங்கள் ரொம்பவும் சிரேஷ்டமானது. என்னென்ன அப்படின்னா, சௌந்தர்ய லஹரி ஒண்ணு, அடுத்தது மூக்க பஞ்சசதி ஒண்ணு, லலிதா ஸ்தவரத்னம் இல்லாட்டி ஆர்யாத்விஷதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமானது. தமிழ் ஸ்லோகம் எடுத்துட்டோம்னா அபிராமி அந்தாதி. ஏன்னா இதெல்லாம் தான் அவர் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணிட்டே இருப்பாராம், இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. சௌந்தர்ய லகரி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுல சங்கர பகவத் பாதாள் இருக்கார். அவர் கைலாசத்துக்கு போறார். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, பரமேஸ்வரன் அம்பிகையை பத்தி எழுதியிருக்கக்கூடிய ஒரு சுவடி அது இவர் கையில கொடுக்குறாரு இல்லையா. அப்ப ஆச்சாரியர்கள் கொடுக்குறார். வரும்போது என்ன ஆயிடுறது, அதை நந்தி பாதியை புடுங்கின்றது அப்படி எல்லாம் இருக்கு. சோ அப்படி அந்த சௌந்தர்ய லகரி கூட சாதாரணமான ஸ்லோகம் கிடையாது. அது எப்படின்னா, முதல்ல 41 ஸ்லோகங்கள் எப்படி இருக்குன்னா மந்திர சக்தி அடங்கி இருக்கு, குண்டலினி பத்தின சக்திகள், குண்டலினி பத்தின விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு, ஸ்ரீவித்யா ரகசியம் இதெல்லாமே அடங்கி இருக்கிறது தான் சௌந்தர்ய லகரி. அதுல முதல் 41. அடுத்தது 59 ஸ்லோகம் வந்துட்டோம் அப்படின்னா ஆச்சாரியலோட வாக்கு அதுல ஃபுல்லா பார்த்தோம்னா அம்பாலோட அழகு அழகு அழகுதான். மொத்தத்துக்கு மொத்தம் அவ்வளவு அழகா சிரசில இருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் ஃபுல்லா அனுபவிச்சிருப்பார் சௌந்தர்ய லகரியில. சோ அதுவும் ஒரு முக்கியமான ஸ்லோகமாக கருதப்படுறது. அடுத்ததுதான் நம்ம மூக்க பஞ்சசதி. அதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அடுத்தது இருக்கிறது லலிதா ஸ்தவரத்னம் அப்படின்னு சொல்றா. லலிதா ஸ்தவரத்னத்தை இயற்றினது யாருன்னா துர்வாச முனிவர். சோ அந்த லலிதா ஸ்தவரத்னத்தை இல்லாட்டி ஆர்யாத் விஷயத்தின்னு சொல்றத ஒருத்தர் பாராயணம் பண்றது மூலமாக என்ன கிடைக்கும்னா நல்ல வாக்கு வன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது காமாட்சி ஆராதன கிரமத்தை செஞ்சவரே துர்வாசர் தான் அப்படின்னு சொல்றா. சோ அம்பாளுக்கு பட்டாரிகை அப்படின்னு ஒரு பேர் உண்டு, தெரிஞ்சிருக்கும் இல்லையா எல்லாருக்கும். அந்த மாதிரி அந்த பராசக்தியோட அருள் பெற்றவா யாரு அப்படின்னாக்க இந்த துர்வாசருக்கு பட்டாரிகை அப்படின்னும், பராசக்தியோட 3 உபாசகர்களுக்கு மட்டும்தான் இந்த பேர் உண்டு இல்லையா. அந்த 3 பேர்ல பட்டாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரு 3 பேருக்கு உண்டு. அம்பால பட்டாரிகை அப்படின்னு சொல்றோம். அவளோட உபாசகர்கள்ல 3 பேருக்கு பட்டாரகர் அப்படின்ற பேர் உண்டு. அதுல ஒருத்தர் ஈஸ்வரன் பரமேஸ்வரன், இன்னொருத்தர் காளிதாசர், இன்னொருத்தர் துர்வாசர். சோ அந்த மாதிரி இந்த 3 ஸ்லோகங்களும் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சௌந்தர்ய லகரி, மூக்க பஞ்சசதி, லலிதா ஸ்தவரத்னம், இது 3த்தையும் யாருன்னா நன்னா கத்துண்டு படிக்கிறாளோ அவளுக்கு நல்ல வாக்கு சித்திக்கிறது அப்படின்னு சொல்றா. வாக்கோட மட்டும் இல்லாம ஞானம் நிறைய சித்திக்கிறது, அஜ்ஞானம் நீங்கி நம்மள எல்லாருக்கும் ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்றா. சோ இப்போ நம்ம இப்ப மூக்க பஞ்சசதியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மூக்க பஞ்சசதி அப்படின்னா என்னன்னா, நம்ம சொன்ன மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மனை துதிக்கிறதுக்குன்னே இயற்றப்பட்ட ஒரு நூல். ரொம்ப பிரத்யேகமாக இதுல காமாட்சி அம்மனை தவிர வேற எதுவும் நிறைய வராது, இவளுக்குதான் முக்கியமான இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை யார் இயற்றினா அப்படின்னாக்க மூக்கர் அப்படின்றவர் தான் இயற்றியிருக்கார். மூக்கர் அப்படின்னா நார்மலா என்னதுன்னா பேச முடியாதவர், ஊமை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இவர் ஒரு 4th செஞ்சுரி அதுல வாழ்ந்திருக்கார். இவர் எப்படி இருக்காருன்னா காஞ்சி காமகோடி மடத்தோட 20வது பீடாதிபதியாக இருந்தவரும் இவர் தான். இது ரொம்ப அபூர்வமான ஸ்லோகத்தை இவர் இயற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது அவ்வளவு ஸ்பெஷல்னா, நம்ம முன்னாடியே சொன்னா போல மகா பெரியவால நம்புறவா நிறைய பேர் இருக்கும் இல்லையா. அவர் ஒரு நடமாடும் தெய்வம் அப்படின்னே சொல்றோம். அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவர் சொல்லியிருக்கார் மூக்க பஞ்சசதி நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு. சோ அதுவும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல சேர்ந்திருக்கிறதும் கூட அவரோட அருள், குருவருள் திருவருள் ரெண்டும் சேர்ந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம மூக்க பஞ்சசதியே கத்துக்க முடியறது நம்மளால. சோ பெரியவாளை வேண்டிட்டு தான் நம்ம இதை ஆரம்பிக்கவே போறோம். இதுல ஒரு துதியிலையும் நம்ம பார்த்தோம்னா காமாட்சி, காஞ்சிபுரம்,
காமகோட்டி இப்படின்ற வார்த்தையெல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கும் இந்த ஸ்லோகத்துல. சோ இத முழுமையா பாராயணம் யார் பண்றாளோ அவளுக்கு வந்து என்ன ஆகும்னா எல்லா தோஷங்களும் விலகிடும் அப்படின்னு சொல்றா. அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. என்னன்னா, போஜ ராஜாவோட அரசவையில வந்து நவரத்னங்களா இருக்கக்கூடியவர் வந்து யாரு அப்படின்னாக்க, சில இடத்துல சில பேர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பா இல்லையா, அதுல அந்த ஒரு அரசவையில ரொம்ப நவரத்னங்களாக யாரெல்லாம் இருந்தான்னா, காளிதாசர், தண்டி, பவபூதி, வரருச்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய புலவர்கள்ல சிறந்த புலவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துதான். அப்போ என்ன பண்றா, அம்பாலே அந்த இடத்துல சாட்சாத்தா அவளோட அந்த இதை எடுத்துன்னு வந்து அவளே நேர வந்து தண்டியும் பவபூதியும் தான் சிறந்த கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலாம். அப்போ காளிதாசர் என்ன பண்றாரு, அப்போ கோவம் வந்து, அப்பனா நான் யாருடி அப்படின்னு சொல்லி அம்பாலே வந்து யாருடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாராம். அப்போ ஏகவசனத்துல பேசக்கூடாது இல்லையா, அம்பால கோவமா பேசக்கூடாது. ஃப்ரெண்டா பேசுற போது நம்மள அம்பால வந்து வாடி போடி என்ன வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஆனா கோவத்துல சொன்ன உடனே அம்பாளுக்கு ரொம்ப கோவம் வந்துருட்டான். ஆனாலும் அம்பாள் என்ன பண்றா, அவ திருப்பி என்ன சொல்றான்னா, நீதான் நான் தான் நீ. சோ உனக்கும் எனக்கும், காளிதாசருக்கும் எனக்கும் எந்த விதமான பேதமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. அதாவது தத்துவமசி அப்படின்னு சொல்லிடுறா. அகம் பிரம்மாஸ்மி அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொல்லிடுறாளாம். அப்போ இவ என்ன பண்றா, இது வந்து அம்பாலே நேர வந்து சொன்னது ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் இருந்தாதான் இதே போல சொல்ல முடியும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார், காளிதாசர் அவசரப்பட்டு அம்பாளை வந்து ரொம்ப கோபமா பேசிட்டார் இல்லையா, அதனால அம்பாள் என்ன பண்றா, உனக்கு ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, நீ மறுபிறவியில நீ வந்து ஊமையாக பிறந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டம் வந்து, ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்ப மன்னிப்பெல்லாம் கேட்கிறார். மன்னிப்பு கேட்டதுனால அம்பாள் என்ன பண்றா, அவருக்கு சரி பரவாயில்ல, நீ வந்து ஊமையா பிறந்தா கூட சீக்கிரமா உனக்கு பேசக்கூடிய திறனை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குற அம்பாளுக்கு. அம்பாள் வந்து இவருக்கு வரம் கொடுக்குறான். இப்படி தேவியோட கட்டளைப்படி சக்தி பீடங்கள்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய காஞ்சி கஷேத்திரத்துல ஒரு பிராமண குடும்பத்துல ஊமையாக இந்த காளிதாசர் வந்து பிறந்துட்டாராம். அப்போ ஊமையாகவே அவர் இருந்தார் அப்படிங்கறதுனால அவருக்கு மூக்கர் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சிருக்கா. இவர் என்ன பண்றார், தன்னோட சின்ன வயசுல வந்து எப்பவுமே காமாட்சி சன்னிதானத்திலேயே உட்கார்ந்துட்டே இருப்பாராம். அப்போ இப்படி அவர் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிற போது இவருக்கு பக்கத்துல வந்து ஒரு ஸ்ரீவித்யா உபாசகரும் அங்க வந்து உட்கார்றார். அவருக்கு என்னன்னா, எனக்கு நிறைய வாக் சித்தி வேணும் அப்படின்னு கேட்டு அவர் வந்து உட்கார்றாராம். ஒரு நாள் இப்படி அந்த இவருக்கு முன்னாடில இருந்து அந்த ஸ்ரீவித்யா உபாசகர் வந்து இருக்கிறதுனால காமாட்சி என்ன பண்றான்னா, நேர்ல போய் அவருக்கு வந்து வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு முன்னாடி போய் தோன்றறான். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, என்னடா சத்தம் வருது அப்படின்னு இவர் வந்து பார்த்துட்டே இருக்கார். சோ அம்பிகையோட ரொம்ப அழகான ஒரு இதை வந்து பாக்குறாரு, ரூபத்தை வந்து மூக்கர் பாக்குறாரு. ஏன்னா அவர் இது வரைக்கும் பார்த்தது இல்லை இல்லையா. அப்படி பார்க்கும்போது இவர் வந்து இவர் தான் காளிதாசர் தான், இவரோட முன்னாடி ஜென்மத்துல ஷியாமளா தண்டகம்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை இயற்றினவர் இவர் தான். இவர் என்ன பண்றாருன்னா, பழைய நினைவுகள்லாம் இவருக்கு உள்ளுக்குள்ள வருது. அப்ப என்ன பண்றாருன்னா, அம்பாளை பார்த்துட்டு அதாவது பாட ஆரம்பிக்கிறார். ஆனா அவர் தான் ஊமையாச்சே, பேச வராது. அதனால பே ப அப்படின்னு சத்தம் போடுறாராம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஊமை சிறுவன் வந்து என்னமோ சத்தம் போட்டுட்டே இருக்கானே, இவருக்கு ஸ்ரீவித்யா உபாசகருக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருந்தான். அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, நீ யாரு, நீ எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இவன் சத்தம் போட்டு இருக்கான்னா அதுக்கு காரணம் வந்து அங்க வந்திருக்கக்கூடிய பெண் தான். குட்டியா பாலா உருவத்துல அந்த ஸ்ரீவித்யா உபாசகருக்கு முன்னாடி அம்பாள் வந்து காட்சி கொடுக்கிறா. ஆனா அவருக்கு அது புரியல. இந்த பெண் வந்ததுனாலதான் இந்த ஊமை பையன் வந்து இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகி ஏதோ சத்தம் போட்டு இருக்கான்னு சொல்லி அந்த பெண்ணை, அந்த வந்திருக்கக்கூடிய அம்பால வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாராம். நீ போ, இந்த இடத்துல இருந்து போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுற. அப்ப அவ என்ன பண்றா அப்படின்னாக்க, அந்த தாம்பூல ரசம், அந்த அம்பாள் வந்து தாம்பூலம் எப்பவுமே போட்டு இருப்பா இல்லையா வாயில, அந்த தாம்பூல ரசத்தை மூக்கரோட வாயில போய் சேர்க்கிறா. அப்ப என்ன பண்றா, மூக்கரோட வாயில இருக்கக்கூடிய அந்த ஊமைத்தனம் அது மறைஞ்சு போய் அவரோட வாயிலிருந்து இப்ப எப்படின்னா ஒரு கவிதை பிரவாகமாக வருதாம். அதுதான் மூக்க பஞ்சசதி அப்படின்னு சொல்றா. அதாவது பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய அம்பாளோட ஸ்ரீவித்யா மந்திரம் தான் இந்த மூக்கரோட வாயினால பஞ்சசதியாக வந்துருத்தோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த மூக்க பஞ்சசதி அவ்வளோ ஒரு உயர்ந்த ஸ்லோகமாக கருதப்படுறது. இதுல இருக்கக்கூடிய நம்ம சொல்ற மாதிரி இத படிச்சோம் அப்படின்னாக்க ஞானம், வாக் சித்தி எல்லாமே உருவாகிறது நம்மளுக்கு அப்படிங்கிறான். இதுல ஆர்யா சதகம், அதுக்கப்புறம் வந்து பாதாரவிந்த சதகம், ஸ்துதி சதகம்,
கடாட்ச சதகம், மந்தஸ்மித சதகம் அப்படின்னு 5 இருக்கு. 5க்கும் 100 100 500 ஸ்லோகங்கள் இருக்கு. சோ ஆர்யா சதகம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அன்னை காமாட்சியோட அந்த நாம மகிமைகளை சொல்றது. அவளோட நாமத்தை வந்து ஒருத்தன் உச்சரிச்ச மாத்திரத்திலேயே ஓடி வந்து நம்மளை காக்கக்கூடியவள் காமாட்சி அப்படின்னு சொல்றா. ஏன்னா எப்பவுமே அம்பாளோட பேரோ இல்ல பெருமாளோட பேரோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாயிலேருந்து வந்துடுத்தோ அப்படின்னாலே எங்கேயோ நம்மள யாரோ கூப்பிடுறான்னு ஓடி வந்து நம்மளை காப்பாளாம். அதுவும் அம்பாள்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்ட்ல நம்ம பக்கத்துல வந்து நிப்பா. சோ அந்த மாதிரி ஆர்யா சதகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல ஓடி வந்து நம்ம குழந்தை இதை படிக்கிறதான்னு கேட்கறதுக்கு ஓடி வந்துருவாளாம். மெயினா இந்த ஆர்யா எல்லா ஸ்லோகத்திலையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம படிச்சு முடிக்கணும் ஒரு ஒரு கிரந்தத்திலையும். ஆனா மூக்க பஞ்சசதிக்கு ஒரு இது என்னதுன்னா, நீங்க ஆர்யா சதகம் படிக்க ஆரம்பிச்ச அன்னில இருந்து அதுல ஆரம்பிச்சு மந்தஸ்மித சதகம் வரைக்கும் முடிக்கணுங்கிறது கிடையாது. ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு தனித்தனி பலன் இருக்கு. இப்ப சில பேருக்கு வந்து வாய் ஊமையா இருக்கு, வயசானாலும் குழந்தைகளுக்கு பேச்சு வரல, அப்படி எல்லாம் சில குழந்தைகள்லாம் இருக்கல்ல, அவாள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவளுக்காக அவளோட பேரண்ட்ஸ் வந்து இந்த ஆர்யா சதகத்தை வந்து கண்டிப்பா படிக்கலாம். ஆர்யா சதகம் படிச்சு அம்பாளை வணங்கின்னு வந்தோம் அப்படின்னாக்க பேச்சு வராத குழந்தைகளுக்கு கூட கண்டிப்பாக பேச்சு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றா. இது நான் செகண்ட் பேட்ச் மூக்க பஞ்சசதி எடுக்கும் போது எனக்கு ஒரு பாட்டி, அதாவது அந்த குழந்தையோட பேரனுக்கு வந்து பேச்சு வரல அப்படின்னா அப்ப இந்த ஆர்யா சதகம் படிக்க சொன்னும் போது அவ கண்டிப்பா படிச்சு அந்த பையனுக்கு பேச்சுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா. எல்லாமே நம்மளுக்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸே நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் இருக்கா. சோ அதனால முதல்ல நான் படிக்க சொன்னேங்கிறதுக்காக நீங்க படிக்க கூடாது. உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த இடத்துல நம்பிக்கை வந்து அம்பாள் மேல கண்டிப்பா, விஸ்வாசம்ங்கிறத விட மகா விஸ்வாசம் இருக்கணும் அம்பாள் மேல. சோ அதை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா நடக்காத காரியம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றா. அடுத்தது பேச்சு வராதவா பேசலாம். படிப்பு, நிறைய படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்கிற குழந்தைகள்லாம் இருப்பா இல்லையா, அவெல்லாம் இதை படிக்கலாம். அதுலயும் இந்த ஆர்யா சதகத்துல 78வது ஸ்லோகம் கண்டிப்பா படிக்கிற பசங்களை வந்து மனப்பாடமா சொல்லி டெய்லி நீ வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருந்தா நல்ல மதிப்பெண்கள் அவளுக்கு வரும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துல வந்து பிரச்சனை நிறைய தடைப்பட்டுட்டே இருக்கு, கல்யாணம் எதுவுமே வரன் அமையல அப்படின்றவாலும் ஆர்யா சதகம் படிக்கலாம். அதே மாதிரி தம்பதி ஒற்றுமை, அதுக்கும் ஆர்யா சதகம் படிக்கலாம். மெயினா வந்து என்ன சொல்றா அப்படின்னா இந்த ஆர்யா சதகத்தை படிக்கிறதுக்கு ஒரு வழி, இந்த பௌர்ணமியில ஆரம்பிச்சு அடுத்த பௌர்ணமி வரும் இல்லையா, அந்த பௌர்ணமில இருந்து பௌர்ணமிக்குள்ள 5 தடவை முறையாக ஆர்யா சதகம் யாரு பாராயணம் பண்றாலோ கண்டிப்பா திருமண தடை நீங்கும், பேச்சு வரும், கல்வி வரும். இது எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஏத்திக்கணும். இப்போல இருந்தே அதை மனசுக்குள்ள ஏத்திக்கணும். என்னைக்காவது யாருக்கும் என்னைக்கு வேணாலும் நம்ம இந்த ஆர்யா சதகத்தை படிக்கக்கூடிய டைம் வரலாம் இல்லையா. அதனால விஸ்வாசத்தோட மகா விஸ்வாசத்தோட இது எல்லாத்தையும் நம்பி படிக்கணும் அப்படிங்கிறா. அது மெயினா வந்து திருமண தடை நீங்கிறதுக்கு அதுலயும் ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. அதாவது 91st ஸ்லோகம், 91வது ஸ்லோகம், அதை படிச்சாக்க சீக்கிரமாவே திருமணம் வந்து கை கூடும் அப்படின்னு சொல்றா. அதை வந்து நம்ம படிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் பாராயணம் பண்ணி பாருங்க. உங்கள நிறைய பேர் கூட எனக்கு மெசேஜ் போடுவீங்க சீக்கிரமா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்த, இப்ப நம்ம இதுக்கு வந்து மணித்வீப வர்ணனை சொல்லி கொடுத்தோம். மணித்வீப வர்ணனை சொல்லி கொடுக்கும்போது எவ்வளவு பேர் எனக்கு மெசேஜ் போட்டான்னா எல்லாருக்கும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு, அதுல இருந்த லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கி நிறைய நாங்க வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னவா இருக்கா. அதே மாதிரி சந்தான பிராப்தி கிளாஸ்ல குழந்தைகள் வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னவாலும் நிறைய பேர் இருக்கா. சோ எல்லாமே என்கிட்ட கத்துனதுனால நடக்கிறதுன்னு நான் சொல்லல, நீங்க அதை நம்பி நீங்க வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்க. அதனால அதே மாதிரி ஆர்யா சதகமும் அதே மாதிரி படிச்சா நல்ல பலன்கள் இருக்கும். அடுத்தது பாதாரவிந்த சதகம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அம்பாளோட திருப்பாதங்கள்ல இருக்கக்கூடிய அழகு, எழில், இதோட மகிமை இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுலயும் முக்கியமாக 22வது ஸ்லோகம் அதை பாராயணம் பண்ணோம் அப்படின்னாக்க மனக்கவலைகள் நம்மளை விட்டு போயிடும். மெயினா நவகிரக கோளாறுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நவகிரக கோளாறெல்லாம் நீங்கணும் அப்படின்னா பாதாரவிந்த சதகம் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறா. மந்தஸ்மித சதகமும் அடுத்தது வந்து நம்மளுக்கு கட்டாட்ச சதகம், ஸ்துதி சதகம் இதெல்லாம் இருக்கு. அதாவது மந்தஸ்மித சதகம்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா அம்பாளோட புன்னகையை பத்தி ஃபுல்லா சொல்லக்கூடியதுதான் மந்தஸ்மித சதகம். இதுலயும் நம்மளுக்கு தீராத நோய்கள் தீர்றதுக்கு இதை பாராயணம் பண்ணலாம். இதுலயும் வந்து நவகிரக தோஷம் எல்லாம் போகும், ஞானம் கிடைக்கும். இதுதான் மந்தஸ்மித சதகம். மத்த இருக்கிற கட்டாட்ச சதகமும் ஸ்துதி சதகமும் நார்மலா எல்லாத்துக்கும் நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் எல்லாம் 5 தசகத்துக்கும் 5 சதகத்துக்கும்
5 வகையான பலன்கள் இருக்கு. இதுல நீங்க ஒன்னொன்னா சொன்னாலும் சரிதான். இல்லாட்டி மொத்தமா 1ல இருந்து 500 ரொம்ப ஈஸி. மூக்க பஞ்சசதி வந்து இவ்ளோ பலன்கள் இருக்கு. நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கூட ரொம்ப ஈஸியான டியூன் தான். ரொம்ப அழகா அருமையா இத வந்து நம்ம வந்து படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? சோ அத தான் இன்னைக்கு நம்ம வந்து கத்துக்க போறோம். மூக்க பஞ்சசதி அப்படிங்கிறது. உங்களுக்கு நான் வந்து எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதுல தான் அப்படியே டைரக்டா சொல்லணும். எதுவுமே நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தியான ஸ்லோகம் இருக்கும். நம்ம ஆச்சாரியால எல்லாம் வணங்கி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுல இதுல வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே மூக்க பஞ்சசதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அது சொல்லணும். அடுத்தது ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் இத சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். சோ இது உங்களுக்கு இல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு குரூப்ல வந்து இதோட டெக்ஸ்ட் பண்றேன். நீங்க அதை எல்லாத்தையும் புக்கோட முதல் பேஜ்ல எழுதி வச்சுட்டு ஆரம்பிக்கலாம்.